இன்னைக்கு நம்ம தமிழகத்திலேயே ரொம்ப முக்கியமான ஒரு நாள், எல்லா மக்களுமே ரொம்ப ஆவலா எதிர்பார்க்கக்கூடிய நாளும் இன்னைக்கு தான். என்ன நாள் அப்படின்னா, வேறொரு கட்சியிலிருந்து நம்ம கட்சிக்கு ஜாயின் பண்ண வந்திருக்கிறாங்க. இப்போ வந்திருக்கக்கூடிய எல்லா அமைச்சர்களையும் பார்க்கறதுக்காக நம்ம மக்கள் பார்த்தீங்கன்னா காலையில இருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 2 மணி ஆக போகுது. இப்போ வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் எந்த ஒரு தலைவர்களும் இப்போ வரைக்கும் வரல. இருந்தாலும் அவங்கள பார்க்கணுன்ற ஒரு ஆசையில இப்போ வரைக்குமே எந்த ஒரு சத்தமும் கூப்பாடும் போடாம உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்காகவே இப்போ தொடர்ந்து வந்துகிட்டே இருக்காங்க. நம்ம முன்னாள் அமைச்சர்கள் எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. வாங்க சார். வரவேற்புல பலமா இருக்கு. தலைவர் போறாரு. எங்கள் சேவை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு உதவணும்னு நினைச்சா பக்கத்தில் இருக்க QR கோட் மூலமா உதவி செய்யுங்க. நன்றி. அடுத்தபடியா பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டு அவருக்காகவே காத்து கொண்டு இருந்த நம்ம நல்ல உள்ளத்துக்காக, அதாவது நம்மளோட பொதுச் செயலாளர் அவர்கள் வந்துகிட்டு இருக்காங்க. வந்துட்டாரு. மக்கள் எல்லாரும் சத்தம் போடாம அமைதியா இருங்க. பொதுச் செயலாளர் இப்போது அவரோட இருக்கையில உட்கார்ந்துருக்காரு. எல்லா அமைச்சர்களும் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே சேர்ந்து நம்ம பொதுச் செயலாளர் பக்கத்துல அமர்ந்துட்டு இருக்காங்க. அடுத்து என்ன நடக்கக்கூடிய நிகழ்வுக்காக நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். தலைவர் போறாரு. இப்போ நீங்க ஆவலோட காத்து கொண்டிருந்த முன்னாள் அமைச்சர், மாஜி அமைச்சர் வந்து பேச போறாங்க. வாங்க சார். வெல்கம் சார். கட்சியில சேர்ந்துருவான், அப்புறம் பேசுவான். கட்சியில சேர்ந்துருவான். அவர் தலைமை தான் இனிமேல் சொன்னோம். கூட்டத்தை கூட்டி வச்சிருக்கோம். ஏன் தலைமை சேர மாட்டீங்க? என்ன பார்த்தா எனக்கு லூஸ் மகுதா, என்ன பார்த்தா வெறுமை மகுதா, என்ன இது? என் தள்ள எல்லாம் இட்டுன்னு போயிடுவா. இல்ல நான் வேற பரவாயில்ல இட்டுன்னு வாங்க. நான் போயிடுறேன். நான் தலைவர்னு நான் கேம் நானு. இல்ல ஐயா இருங்க. மிக அருமையான ஒரு நிகழ்வு நடந்து கொண்டு இருக்கிறது. நம்ம பொதுச் செயலாளர் மத்தியில இப்போ 2 அமைச்சர்கள் வந்துட்டு பதவி ஏற்கிறாங்க. எல்லாரும் அவர்களுக்காக கைத்தட்டியோட பண்ணுவோம். தலைவர் நான் இவர் பேசணுமா? அடுத்தபடியா நம்ம மாஜி அமைச்சர் பேச இருக்கிறாங்க. சார், உங்களோட 4 வார்த்தையை சொல்லுங்க சார் மக்களுக்கு. அதாவது பேசலாமா? அதாவது வெற்றி தலைவருடைய தலைமையில்தான் இந்த கூட்டமானது நடைபெறும் என்ற அண்ணன் அவர்கள் கொடுத்த வார்த்தையை நம்பி இவ்வளவு பேர் இந்த இடத்துல கூடியிருக்கிறோம்னு சொன்னா தலைவர் அவர்களால் வர முடியலை. ஏன்னா முக்கியமான காரணங்கள்லாம் இருக்குதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் போட்ட அக்ரிமெண்ட் என்னது, அவர் வருவார் தானே ஏங்க சொன்னீங்கல்ல, பரவாயில்ல. ஆனால் தலைவர் அவர்களுக்கு முக்கியமான வேலைகள்லாம் இருக்குது. அவரால் 6 மணிக்கு மேலே வெளில வர முடியாதுன்னு பார்த்தா பகல் நேரத்துலையும் வர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குது. தலைமைச் செயலகத்தில் சட்டமன்றத்திலாம் பேசுகிற வேலை இல்லைனாலும் அவருக்கு முக்கியமான வேலை ஆகுதுன்னு எங்களுக்கும் தெரியும். அப்படிப்பட்ட காரணங்கள்லாம் வச்சு இங்கே வந்திருக்காரு. வர முடியல, வர சூழ்நிலை ஆகிப்போச்சு. இருந்தாலும் பரவாயில்லை. அவர் வந்து புதுசாக வாங்கி வச்சிருக்கிற வாஷிங் மிஷினில் தொடர்ந்து மாற்று கட்சியிலேருந்து வந்தாலும் எங்களை உள்ளே போட்டு இவ்வளவு தூயவானாக எங்களை மாற்றி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அது வெற்றி தலைவர்களுக்கு மட்டும்தான் வெளிச்சமாகும். ஆனால் அவரால் வர முடியல. இருந்தாலும் இவ்வளவு பெரிய கூட்டம், எவ்வளவு ஆச்சரியங்கள் இந்த இடத்தில் கூடியிருப்பார் என்பதை தலைவர் அந்த இடத்திலிருந்து பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறார் என்ற பெரும் மகிழ்ச்சி எங்களுக்கெல்லாம் இருக்குது. அதான் கூட்டம், நீங்கள் வந்து தலைவர்களை பார்க்க வேண்டும்னு பெரும் ஆர்வத்தோடு வந்தீங்க. உங்களையெல்லாம் நான் ஏமாற்றவில்லை. ஏமாற்றம் அடைந்திருந்தால் மன்னித்து விடுங்கள். தலைவர் அவர்கள் நிச்சயமாக அடுத்த கூட்டத்துக்கு வந்து கலந்துக்க மாட்டாருன்னு எங்களுக்கு தெரிஞ்சாலும், சேர்ற எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் நாங்கள் வந்து எதிர்பார்த்துட்டு தான் இருப்போம். இதை விட முக்கியமான வேலையெல்லாம் வந்து தலைவர் அவர்களுக்கு நிறைய இல்லை. ஆனாலும் வரமாட்டார். வந்தால் பேச சொல்வீங்க, பேசுனா வழக்கம் போல அப்படின்னு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பார். இருந்தாலும் புரிகிறது. ஆனால் பெரும் ஏமாற்றத்துக்கு மத்தியில் நாங்கள் வந்து தலைவர் இல்லாதது எங்களுக்கு வருத்தமாகத்தான் இருக்கு. அதனால் ஆகிய காரணத்தினால வெற்றி தலைவர்களை இங்கிருந்தே அவர் திசை நோக்கி வணங்கி என்னுடைய வாய்ப்புக்கு நன்றி கூறி நன்றி, வணக்கம். நம்மளோட மாஜி அமைச்சர் அவங்களோட ரொம்ப சிறப்பான உரையை கூறினாரு. அடுத்தபடியா இன்னொரு மாஜி அமைச்சரை வெல்கம் பண்ணிடலாம். வாங்க சார்.
நாங்கள் மாற்று கட்சியிலேருந்து வந்திருந்தாலும் நாங்கள் எல்லாம் முன்னாடி அமைச்சராக இருந்திருக்கோம். நாங்களும் பெரிய ஆளுங்க தான். எங்கள் தலைவர்கிட்ட போய் சொல்லுங்கள், இந்த கூட்டம் எவ்வளோ பெரிய கூட்டம் கூட்டு வந்திருக்கோம், பல முன்னாள் அமைச்சர்களை கூப்பிட்டு வந்திருக்கோம், பொதுக்குழு உறுப்பினர்கள்லாம் கூப்பிட்டு வந்திருக்கோம், நாங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்திருக்கோம், அமைச்சராக இருந்திருக்கோம், எங்கள் மேலே கூலி வித்த கேஸ்லாம் இருந்தாலும் நீங்கள் எங்களை சேர்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கு பெரிய மனசு உங்களுக்கு இருக்குது. நீங்கள் தலைவர்கிட்ட சொல்லுங்கள், நாங்கள் இதை விட பெரிய மாநாடாகவே கூட்டி பெரிய லெவலில் கூட்டத்தை கூட்டுறோம், அந்த கூட்டத்துக்கு கொஞ்சம் தலைவரை வர சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். எங்களுக்கு பதவி ஆசைலாம் இல்லைங்க. 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நாங்கள் எப்படியும் பதவியில் வந்துருவோன்ற ஒரு நம்பிக்கையில் தான் நாங்கள் இருந்தோம். இருந்தாலும் இந்த வாட்டி இதுக்கப்புறம் பதவிக்கே வர முடியாதுன்ற ஒரு நிலைமை வந்தனால தான் இந்த கட்சிக்கே நாங்கள் வந்திருக்கோம். அதனால அண்ணன் பொதுச்செயலாளர் தலைமையிலேயே நாங்கள் இன்னைக்கு இணைஞ்சிக்கிறோம். இருந்தாலும் தலைவர்கிட்ட நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். தலைவர் அடுத்த வாட்டி மீட் பண்ணும்போது நாங்களாம் வந்து சேர்ந்தா நல்லா இருக்கும். சரி, நன்றி நன்றி. நம்ம மாஜி அமைச்சர் வந்துட்டு அவரோட உரையை கொடுத்துட்டாரு. அது எல்லாருமே கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பீங்க. நம்ம அஜய்க்கு அப்புறமா இவர் எப்படா பேசுவாரு, இவர் ஒரு வார்த்தையாச்சும் பேசிட மாட்டாரா அப்படின்னு மக்கள் எல்லாருமே ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு கியூட்டான ஒரு சாமான ஒரு அமைச்சர் தான் இப்போ பேச போறாரு. சரி, பொதுச் செயலாளர் தான் பேச போறாரு. சரி, வாங்க பேசுங்க சார். அவரோட சிரிப்பு தான். இங்கே காலையிலே கூடிக்கிறீங்கோ, ரொம்ப மோசமாக சந்தோஷமாக இருக்குது. நிறைய போகிற கலர் காரில் வந்துக்கிறீங்கோ. வந்து எல்லாருக்குமே பதவி கொண்டு கொடுப்பேன், புரிதுங்களா? நிறைய பேர் சொத்து குவி போலக்கெல்லாம் வாங்கின்னு வரீங்கோ கட்சிக்குள்ளே. உங்களுக்கு வேறு கட்சியே இல்லை. ஏன் இந்த கட்சிக்கு வரீங்கோ? சோத்தை திங்கிறீங்களா வேற திங்கிறீங்களா? எங்கள் நாங்களே எப்படி இருக்கிறோம்? குட்கா வைக்கிறீங்கோ, அசிங்கமாக இல்லை? எத்தனை புள்ளிங்கோ வாழ்க்கை அழிச்சிருக்கிறீங்கோ, எத்தனை புள்ளிங்கோ அந்த குட்கா போட்டுக்குதோ நாசமாக போவீங்கோ. அடுத்து இந்த முத்திரத்தாள் மோசடி பண்ணவங்களாம் கட்சிக்குள்ளே வராங்கோ, மணல் திருநவங்களாம் கட்சிக்குள்ளே வராங்கோ. எங்கள் கட்சியை பார்த்தா என்ன தெரியுது? நான் கேட்குறேன், என்னடா? ஆமாம், அவர் தான் சொல்கிறேன், ஜாட மாதிரியே பேசுகிறேன். என்ன இப்போ தேவையில்லாம் ஏஞ்சி வெளியே போட. அதான் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, நாங்கள் வந்து தூய் சக்தி. எங்களாண்ட வந்தீங்கன்னா நாங்கள் எல்லாத்தையுமே கை விட்டுருவோம். விட்டுறீங்களா? கை விட மாட்டோம், கைவி விட்டுருவோம், புரியுதா? நான் என்ன சொல்கிறோன்னா, மாற்று கட்சியிலேருந்து வந்துட்டு எங்கள் கட்சியில் இருக்கிறவங்களாம் ஆட்டி பார்க்கணும், அடிச்சு பார்க்கணும்னு நினைக்காதீங்கோ. எங்கள் கட்சியில் இருக்கலாம் சாதாரண ஆள் கிடையாது, புரியுதா? நான் தான் என் தலைவராண்ட 1 to 1 பேசி நிற்கிறேன். மாற்று கட்சியிலேருந்து வந்தவங்களுக்குலாம் எங்கள் தலைவர் குடிச்ச எச்சி டம்ளர் இன்னையிலேருந்து 20,000 ரூபா. நம்ம கட்சியில் பல வருஷமாக இருக்கிறவனுங்களுக்கு எச்சி டம்ளர் 10,000 ரூபா தான். சரியா? ஓகேவா? அவள் தான். அதனால் எங்கள் தலைவரை இட்டுன்னு வந்து கூட்டின்னு போகிறதாண்டா கஷ்டம். அதனால இதுக்கு கூட்டின்னு வர முடியல. ஒரு கட்சி இருக்கும் போது தம்மா கூட்டம் வந்துடும். இப்போ 2 கட்சி வந்துக்குதுன்னா எம்மா கூட்டம் வரும். அதனால தான் நாங்கள் கூட்டின்னு வரல. நீ தப்பாக நினச்சிக்காதீங்க. இஷ்டம்தான் சரியில் கிளம்பி போயினேரு, எங்களுக்கு தேவையில்லை. இப்போ நாங்கள் ரொம்ப கிராக்கி ஆகிட்டோம், புரியுதா? அது உனக்கு வேறு வழியும் கிடையாது தலைவா. எங்களாண்ட தான் வந்தாகணும், புரியுதா? எங்களாண்ட தான் வந்தாகணும், ஆப்ஷன் கிடையாது. அதனால் உங்கள் எல்லாருக்கும் என்ன சொல்கிறேன், வந்தீங்களா? பக்கத்துக்கு ஸ்நாக்ஸ் எல்லோரும் கொடுத்துருக்குறோம். அவன் ஸ்நாக்ஸ் அவன் தின்னு பக்கத்து பை உள்ள கை விட்டு பர்பி பிஸ்கெட்டை திருடாதீங்க. நிறைய கம்ப்ளைண்ட் வருது. ஏன் பர்பி அவன் திருட்டான், ஏன் பிஸ்கெட் அவன் திருட்டான், நிறைய கம்ப்ளைண்ட் வருது. அசிங்கமாக இருக்குது. எங்கள் பசங்க அப்படி பண்ணுவாங்க. புதுசாக வந்தவங்களும் ஏன் பண்ணுறீங்க? ஒட்டிச்சா அதுக்குள்ளே பழக்கம் தப்பு. திருந்திருங்கோ, அவள் தான் சொல்வேன். நம்ம எல்லாம் தூய் சக்திங்க. நீங்கள் எதுனா பண்ணால் ஜெகதீஷை பார்க்க சொல்லிக்கிறேன். யார் சொன்னா? ஜெகதீஷ்கே ஏதாவதுன்னா என்னான்டா வருவாப்புல, நான் பார்த்துக்கிறேன், புரிதா? நீ என்ன எதுனாலும் என்னான்ட்டு தான் வந்தாகணும், சரியா? அதனால் முடிஞ்சிச்சு. கேம் புதுக்கோட்டை கேம்பு, அதெல்லாம் வரமாட்டேன். போட்டோ வேணா எடுக்க வைக்கிறேன். பின்னாடியே வா, நான் பின்னாடி என் கார் பின்னாடியே வா. இஷ்டத்துக்கு போயிடாதீங்க. நீல்ச்சியை முடிச்சு விடுமா, இஷ்டத்துக்கு வெளியேறலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. பேசு. நம்ம பொதுச் செயலாளர் உரையை பார்த்து எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்பட்டிருப்பீங்க. இவ்வளோ நேரம் ரொம்பவே அமைதியாக எந்த ஒரு பிரச்சனையுமே பண்ணாமல் உட்காந்துட்டு இருந்த பொதுமக்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. இந்த நாள் இனிய நாளாகவே அமையட்டும்.